நம்ம மாங்காவை பயன்படுத்தி ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மிட்டாய் நீங்கள் அதிக அளவில் செஞ்சு வச்சுக்கிறலாங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டே போகாது. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் சீசன் இருக்கும்போது இந்த மாதிரி மிட்டாய் நீங்கள் அதிக அளவில் செஞ்சு வச்சுக்கோங்க. மாங்காவை பயன்படுத்தி இந்த மாதிரி கூட மிட்டாய் செய்யலாமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமே டிலைட். இப்போ இந்த மாங்காய் மிட்டாய் செய்கிறதுக்காக இந்த மாதிரி நீல மாங்காயில் நான் 3 மாங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மிட்டாய் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாங்காவோட அளவை கூடுதலாகவோ குறைச்சோ எடுத்துக்கோங்க. இந்த மாங்காய் மிட்டாய் செய்யும்போது நீங்கள் குண்டு மாங்காவை பயன்படுத்தி கூட செய்யலாம். நீல மாங்காய்னா உங்களுக்கு அவ்வளோவா புளிப்பு இருக்காது. குண்டு மாங்காய் எடுக்கும் போதுமே நீங்கள் ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த மாங்காவை நல்லா கழுவிடுங்க. கழுவுனதுக்கப்புறம் காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாங்காயில் இருக்கக்கூடிய தோலை நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 3 மாங்காவே இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தோல் தேவையில்லை, அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 3 மாங்காவே இந்த மாதிரி நல்லா தோல் நீக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மிட்டாய் செய்கிறதுக்காக வேறு ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாங்காவை துருவி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பீட்ரூட் துருவலில் பெருசாக இருக்கக்கூடிய இந்த ஓட்டை பகுதியில் நீங்கள் மாங்காவை துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாங்காய் துருவுனா பெருசாக வரணும். இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய 3 மாங்காவே நான் அந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த மாங்காயில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த மாங்காவை ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா மாங்காவை பிசைஞ்சு விடும்போது மாங்காயில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் உங்களுக்கு நல்லா வெளியேறிட்டு வந்துடும். மாங்காவை இந்த மாதிரி நல்லா கை போட்டு பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ பிசையும் போதே நீங்கள் பார்க்க முடியும் மாங்காயில் எந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் இதில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மாங்காவை ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த தண்ணியோடு சேர்த்து பிசைஞ்சு விடும்போது உங்களுக்கு அந்த மாங்காயில் இருக்கக்கூடிய புளிப்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெளியேறி வந்துடும். இப்போ இந்த மாங்காவை நல்லா ஒரு டைம் கை போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்ததுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் இந்த மாங்காவை நல்லா புளிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வடிகட்டியில் நீங்கள் புளிஞ்சு எடுத்த மாங்காவை அப்படியே சேர்த்துக்கோங்க. இதில் சேர்க்கும் போது உங்களுக்கு மாங்காயில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் அது நல்லா வடிஞ்சிட்டு வந்துடும். இப்போ இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய எல்லா மாங்காவையும் இந்த மாதிரி நல்லா கை போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. புளிஞ்சு எடுத்த மாங்காவை இந்த மாதிரி ஜல்லடையில் சேர்க்கும் போது நல்லா உதுத்து விட்டுருங்க. ஒரே இடத்துல போட்டுறாமல் நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுருங்க. இப்போ தண்ணியில் இருக்கக்கூடிய கடைசி மாங்காய் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியில் இருக்கக்கூடிய எல்லா மாங்காவையும் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாங்காய் அப்படியே இருக்கட்டும். பிழிஞ்சு எடுத்த இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். இந்த மாங்காய் தண்ணியை அப்படியே எடுத்து வச்சுட்டு இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா நார்மல் தண்ணி சேர்த்து சர்க்கரை சேர்த்து கலந்து குடிச்சிங்கன்னா மாங்காய் ஜூஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இப்போ இந்த மிட்டாய் செய்கிறதுக்காக வேறு ஒரு அகலமான பாத்திரத்தில் பிழிஞ்சு எடுத்துருக்க இந்த மாங்காவை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிட்டாய் செய்கிறதுக்காக 300 கிராம் அளவுக்கு நான் வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு மாங்காவுக்கு 100 கிராம் அளவுக்கு நீங்கள் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ மாங்காய் கூட இந்த வெள்ளை சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்து கொடுத்ததுக்கப்புறமா அப்படியே மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சுருங்க. இதை மூடி போட்டு அப்படியே இந்த மாங்காவை நல்லா வேக வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம்னாலும் இந்த மாங்காய் இந்த சர்க்கரை பாகிலே நல்லா வெந்து வரட்டும். 10 நிமிஷம் இந்த மாங்காய் சர்க்கரை பாகில் நல்லா வெந்ததும் இடையில ஒரு டைம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த சர்க்கரை பாகிலே இந்த மாங்காய் நல்லா வெந்துட்டு உங்களுக்கு திக்காகி வரணும். அது வரைக்குமே இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த மாங்காய் மிட்டாயில் லேசான ஒரு உரப்புக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவான உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் தூள் ஜீரகத்தூள்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு மிட்டாய் சாப்பிடல ஒரு லேசான உரப்போடு அந்த ஜீரகத்தூள் வாசனையோடு அந்த மிட்டாய் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ உப்பு ஜீரகத்தூள் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா மூடி போடாமல் அப்படியே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்படி கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த மாங்காய் மிட்டாய் உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வரணும். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. இந்த மாங்காய் மிட்டாயில் இருக்கக்கூடிய சக்கரை பாகெல்லாம் நல்லா வற்றிட்டு இது ஒரு மிட்டாய் பக்குவத்தில் வர வரைக்கும் கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள் சுற்றிலும் நல்லா பபிள்ஸ் பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் நல்லா ஆற வச்சுக்கோங்க.
1 மணி நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். இந்த மாங்காய் மிட்டாய் சூடோடு இருக்கும்போது உருண்டை பிடிக்க முடியாது, அதனால் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிட்டாயாக உருண்டை பிடிச்சி எடுக்கிறதுக்காக கையை லேசாக தண்ணியில் நனைச்சிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த மாங்காய் மிட்டாயை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இப்படி உருண்டையாக திரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக ரொம்பவே அருமையாக வந்திருக்கு பாருங்கள். மீதம் இருக்கக்கூடிய எல்லா மாங்காய் மிட்டாயும் இந்த மாதிரி உருண்டையாக திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாங்காய் மிட்டாய் செஞ்சு வச்சிங்கன்னா போதுங்க. இது 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு ஈரமில்லாத டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா போதுங்க, வெளியில் வச்சுருந்தே சாப்பிட்லாம். மாங்காய் அதிகமாக கிடைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் மாங்காய் மிட்டாய் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.